சிற்றம்பலம். முதலாவதாக நாங்கள் தமிழராக பிறந்திருக்கிறோம். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்துடா, பொலிட்டிக்ஸ் இல்லை, ஆத்மீயம். இந்தி கற்கனரி பீடத்தின் முதலறிஞர் இருக்க உலகத்தில் ஒரு இந்தி கற்கனரி பீடம் இல்லை, இந்தியாவில் இல்லை. நாங்கள் இப்போ ஸ்டைலா கோயிலோட தீவட்டி பிடிக்கிறதுக்குன்னே கோயிலில் ஆக்களை வச்சுக்கிறோம். இங்கே 2-3 பேர் பொடியங்கிறது ஏறாத பொடியங்கள். லேர்ன் ஏர்ன் ரிட்டர்ன். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன். குபேரன் எனக்கு கிட்டடினான் தெரியும், இங்க ஒரு கதை தெரியல. சுக்க அம்மாண்ட அருளால அவதான் சூப்பரண்டர் ஆஃப் வேர்ல்ட். சாதித்த புண்ணியர் போட்டு தையலை போட்டி அவர் நீடுடி வாழ்ந்து வாட வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு கூறி விடைபெறும். நன்றி வணக்கம். ராஜா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கடந்த 5.5 ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களிடம் ஆத்மீகம் இருந்ததற்கு சான்றாதாரம் என்னவென்றால், கரணவாய் மூத்த விநாயகர் கோயிலே இப்பொழுது 25 வருஷங்களுக்கு முதல் நான் சொற்பொழிவாற்ற போனேன். அப்பொழுது எந்த மின்சார வசதிகள் அதில் இல்லாத காலம், 30 வருஷம் இல்லை. ஒரு கையில விளக்கு, தாயாரையும் சைக்கிளையே. அங்கே கரண பிள்ளையார் கோயிலுக்கு இரவு 10 மணிக்கு வாரம். அந்த அம்மா பாவம் அம்மாவை கூட்டிகளும் அந்த பேச்சு கேட்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த இருட்டுக்குள்ளே தாயாரை வளைத்து கொண்டு ஒரு கையில் ஒரு விளக்கோடு சொற்பொழிவை கேட்பதற்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தார். அவரிடம் அந்த ஆத்மீகம் குடிகொண்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு முதல் காலையிலே எத்தனையோ கோயில்கள் போய் வழிபாடு செய்து பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். பொன்விழா கால துணைவேந்தராக இருந்து பல புதிய கட்டிடங்கள் எல்லாவற்றையும் திறந்து வைத்து பல நூல்களை வெளியிட்டு பல பழைய மாணவர்கள் வந்து துணைவேந்தரையும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அவருடைய வழிபாட்டினுடைய ஒரு வெற்றி என்று கூறி அவர்களை இப்பொழுது கௌரவ விருந்தினர் உரையினை ஆற்றுமாறு அழைக்கிறேன். சிற்றம்பலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாய் அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினேன் அல்லால், வேண்டும் பரிசு என்று ஒன்று உண்டெனில் அதுவும் முன்னன் விருப்பன்று. இந்த பாட்டு மாணிக்கவாசருடைய திருவாரூரில் எல்லா இன்றைய நிகழ்வின் எல்லா சாராம்சம் இருக்கு. முதலாவதாக நாங்கள் தமிழராக பிறந்திருக்கிறோம். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்துடா, பொலிட்டிக்ஸ் இல்லை, ஆத்மீயம். தமிழருக்கு தான் சித்தாந்தம் இருக்கு, வேதம் இருக்கு. ஆனால் தமிழருக்கு தான் திருமுறை இருக்கு. எங்களுடைய திருமுறையை எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்த பன்னிரர் மரவங்கள் சச்சியான ஒரு மூலையில் இருக்கார். அண்மையில் அதை தெலுங்கில் மொழிபெயர்த்து ஒப்பேற்றினார். அதுக்கு நிதி வழங்கியது திருப்பதி. திருப்பதியான ஒரு நாள் கலெக்ஷன் யாழ்ப்பாணத்தை வேண்டதுக்கே நான். ஸோ இறைவன் ஏற்பாடு நிறைய. வேதம் வழங்கும் அறிவு என்று சொல்றாரு. இங்கே வேதாந்த மடத்தை சேர்ந்து இருக்கிற என்னுடைய சயின்ஸ் பேராசிரியர், எங்களுடைய இந்தி கற்கனரி பீடத்தின் முதலறிஞர் இருக்க உலகத்தில் ஒரு இந்தி கற்கனரி பீடம் இல்லை, இந்தியாவில் இல்லை. அங்கே சமயமே படிப்புகிறதில்லை பள்ளிக்கூடத்தில். இங்கே நேற்று கூடி நாங்கள் என்னை டிரெக்டர் வந்திருந்தா எங்களுடைய கோ கரிக்குலத்தில் ரிலிஜனும் வேல்யூ எஜுகேஷனும் இருக்கும், சமயமும் அறநெறியும் இருக்கும். அது எடுக்கவே இல்லை. மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜ். ஆஸ்திரேலியாவே இல்லை.
மாடர்னைசேஷன் சொல்லி பண்டி மாதிரி ஆக்களை வளர்க்கிறாரு. ஈட்டிங், மேக்கிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், சாப்பிட்றது, நித்திர விடுறது, சரிதான், இனவிருத்தி செய்கிறது, மற்றது நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது. 100 இன்னும் கனகாலம் இருந்து இன்னும் முதல்தான் அனுபவிக்கணும். ஆனால் எங்களுக்கு அப்படி வகுத்து இல்லை. மனித பிறவி மிகவும் அருமையான பிறவி. அந்த அருமையான பிறவியில் இன்னைக்கு பாருங்க, மணிவாசருக்கு சார் ஒரு கரங்கல் தேரில் சிவனோட இருந்தீங்க. சிவனை கொண்டே சிற்றம்பலத்தில் இருத்திட்டார். இப்போ வேறு மணிவாசர் மறைய இல்லை. இந்த திருவாசகத்தை நாங்கள் இன்றைக்கு கரங்கல்லில் செதுக்கி இருக்கோம். வினோதன் ஒரு பொடியை இந்த ட்ரைனிங் எடுத்துருக்கான் இயக்கத்தில். ஒரு போராளியா இருந்தது. தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் 25 வருடமாக இந்த சிவபூமியின் எங்களுடைய வேதாந்த மடம் சொன்னார். சிகாய நம என்று 8வது முறை தொகுப்பில் வந்த திருமுறை. வேதம் வழங்கும் அறிவு. இந்த அறநெறியிலிருந்து அறிவை சொல்றாரு. எங்களுக்கு முன்னமே சின்ன வயதில் சில அறம் செய்ய விரும்பு. அது யாருக்கு விளங்குது? எங்களுடைய வைரமுத்து மனமோனுக்கு தம்பதிகளுக்கு விளங்குது. எங்களுக்கு முன்னே சொல்லி தந்தாது அறம் செய்ய விரும்புது. ஆனால் அறம் செய்கிறதுக்கு உள்ள ப்ராக்டிக்கல் வேல்யூ இந்த மாசத்துல 3 விஷயம். ஃபர்ஸ்ட் யூ லேர்ன். சார் ஜப்னா காலேஜிலும் மகாயனாலும் படித்து கனெக்ஷனாக உங்களுக்கு தெரியாது எப்படி இருப்பார். மகாயனால வந்தாருண்டா கனக சவாதியா சார், கனக சவாதி வந்தாருண்டா சோலஜி மாஸ்டர் இப்போ உள்ள மாஸ்டர் மாதிரி இல்லை. அங்கே எங்கள் அடுத்த டாக்டரும் மகாயனா ஃபுட்பால் பிளேயர். ஸோ அங்கே எல்லாரையும் செப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் நிரந்தராசர் எழுத்தாளர் எல்லாம் செப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்ட்லியில் ஸ்கந்தா இந்த மாதிரி இருந்தது. எங்களோட பாடசாலைகள் எப்படி இருந்தது. அப்போ அங்கே லேர்ன் பிரம்மச்சாரிய பீரியட் சின்னவர்கள் வந்து படிக்கணும். அது மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், மெடிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், சயின்ஸ்கிட்ட இருக்கலாம். எங்களுடைய சிவலிங்கராஜா படித்தார். இப்படி லெக்சர் கூட்டங்களில் படிக்க நாங்கள் ஒரு மெச்சூர்ஸ் தான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு 4 டிகிரி முடிச்சு இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் லேர்னிங். லேர்ன் பண்ணுறதுக்கு இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். நான் சொல்கிறேனே, எங்களோட மாணிக்கவாசர் பாடி இருக்கிறார். நாய்க்கடையான நாயினே அடியேனே நயந்து வந்து அதை அபிப்பிராயப்பட்டார். நாய் என்ன இங்கே கதைச்சிங்க? நாய்க்கு என்ன பிரச்சனை? நாய்க்கு இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, எல்லா அடியார்களும் தன்னை நாயன் தான் சொல்றாரு. நாய்க்கு கட்டாயம் பிறவு வேணும், ஒரு எஜமான் வேணும். யோசிச்சு பாருங்க, ஆடு மாட்டுக்கு எஜமான் இல்லாம போகும். நாய்க்கு கட்டாயம் எஜமான் வேணும். அதுக்கு வேட்டையாட தெரியாது, ரெடிமேட் ஃபுட் இல்லை. மரத்தில் ஏற மாட்டுது, பூனை மாதிரி பாய மாட்டுது, அதுக்கு ரெடிமேட் ஃபுட் இல்லை. எங்களுக்கு ரெடிமேட் ஒன்றும் இல்லை. தானியம் தரப்பட்டிருக்கு. கிச்சன் டெக்னாலஜி நீங்களாம் வைக்கணும், ஃபுட் டெக்னாலஜி நீங்களாம் வைக்கணும், பாடசாலை நீங்களாம் கட்டணும். தேவர்களுக்கு இப்படி கையெழுத்தினா அறிவு வந்துடும். ஹியூமன் பீங்ஸ் ஒன்றுதான் பிரியாசப்படுறது. நாங்களாம் பாடசாலை அமைச்சிருக்கிறோம், கோயில் அமைச்சிருக்கிறோம். இறைவனே கலிநாளுக்கு இறங்கி கல்லின் மேல ரக்கி எத்தனை கும்பாபிஷேகம் நடந்தது, சிலையா பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியில இருக்கிற அவர் மௌனத்தின் திருவுரு சொல்லெல்லாம் மௌனம், தொழிலாளியின் மௌனம், எல்லாம் நன்மௌனம் இல்லையென்று பாடினவர். இந்த ரோட்டை தாண்டினா கொழும்புத்துறை யோக. இந்த இடம் எப்படியான இடம்? இந்த ரோட்டுக்கு அங்கால இருக்கிறோம். அங்க திருமுருகன் வந்து உதித்தனன் சேவை 3 years சொல்லிட்டு போறாரு. எங்க டாக்டர் சர்வீஸ் சிமாய் மெனஸ்பிரிட். இந்த 3 yearsல எங்கள்ட ஆதார சுருதி, எங்கள்ட மாணிக்கவாசர் சுவாமிகள் நீங்க சொல்றீங்க, நாங்கள் இன்றைக்கு இந்த திருவாசகத்தை என்ன ஒரு வினோத்தை பிடிச்சு வெட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லுக்கு 20,000 கொடுத்து. இத எழுத்தாணியில
எங்களுடைய ஏடுகள் எழுதினவன் என்ன பாடுபட்டு எழுத்தாணியால 18,000 நம்பர் சரியா சொல்ல மரபுல சித்தியான 240 பாட்டுக்களை எழுத்தாணியால ஏழில் எழுதினவன் எப்படி பாடுபட்டிருப்பான், திருக்குறளை எழுத்துல ஆணியால ஏழில் எழுதினவன் எப்படி பாடுபட்டிருப்பான். பட் அந்த காலம் விளக்கு இருந்ததா? கம்பன் எழுதிக்க காளிதானே வந்து பிடிச்சாரு விளக்கு. நாங்கள் இப்ப ஸ்டைலா கோயிலோட தீவட்டி பிடிக்கிறதுக்குன்னே கோயில்ல ஆக்களை வச்சுக்கிறோம். இங்க 2-3 பேர் பொடியங்கிறது ஏறாத பொடியங்கள். ஸோ இது மாடர்னைஸ் வேர்ல்ட். சார் படிச்சிருக்கிறார், ஓகே, சௌரியமா படிச்சிருக்கிறார், ஓகே. சார் சொன்ன மாதிரி சொல்லிங்கிறார், சொன்ன மாதிரி அவன் ரிசோர்ஸ், அவன் பாரம்பரியம். ஜீசஸே சொல்வார், ஒரு விதை வந்து விழுகிற நிலத்தை பொறுத்து தான் அந்த விதையில வளர்ச்சி. சாயில் நல்ல நல்ல பேக்ரவுண்ட்ல வந்து பிறந்திருக்கிறார்கள். பிறந்தவர்கள் அடுத்தது ஏர்ன் திரைக்கடலோடியின் திரவியந்தர் எங்களுக்கு தமிழ்ல சொல்லி. சார் ஆஸ்திரேலியா முதல் போகல, முதல் பாரைனுக்கு போனார். புருனாய் இந்த கோல்ட் கிங் இருக்கிற இடம். புருனாய் கிங் தான் ரிச்சஸ் இன் தி வேர்ல்ட். எஸ், புருனாய்க்கு போனேன். புருனாய் போனோன்னா செல்வந்தோன்னு ஆஸ்திரேலியா வச்சு நீங்க எங்களுக்கு வாங்க வந்து ஃப்ரீ விசா. அப்படிதான் எல்லாரும் கொடுக்குற ஸ்கில் விசா, மணி விசா. ஸோ அங்க போனார் ஏர்ன். தென் மூன்றாவது ரிட்டர்ன். லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். எங்க ரிட்டர்ன் பண்றது? உலகத்துல வாழ்ற மனுஷன் உன்னத பேரு. அது நீங்கள் ஹரே கிருஷ்ணா சுவாமியா இருக்கலாம், எங்களுடைய வேதாந்த மகரிஷியா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பைபிள் ஏற்பாடா இருக்கலாம். எல்லா சமயத்திலும் அந்த உன்னத பேரை சொல்றது வீடு பேரு. வீடு பேரு அதுதான் அவர் தந்த காணியை தந்திருக்கிறார். வீட்டில் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த சட்ஃபீல்ட்ல உதவி சார்ந்தவர்களோட இருக்க மாட்டேன். சட்ஃபீல்ட்லயோ அல்லது நர்சிங் ஹோம்லயோ இப்படி இருக்கலாம். இந்த சபா பெரிய கஸ்டம் ஆஃபீஸர் சிறையில் இருந்த இன்றைக்கு இதில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பெரிய சீஃப் கஸ்டம் ஆஃபீஸர். அந்த ஒரே ஒரு சன்னி ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறாங்க. 2 பேட்ச்மேட் வீடு பேர் இங்க வந்து சும்மா நடந்தோன்னு தெரியுறாங்க. ஒரு ஐடென்டிட்டி இல்லை. வீடு பேர் உன்னத பேர், அது மோட்சம். அங்கதான் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப எங்களோட இறைவன் படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று ஒரு மூடனை வந்து வடமொழியிலால் பிறந்தது. எங்களுடைய பிரதேசத்தை சிவபூமி என்று சொல்லிச்சு. சிவபூமியில இன்றைக்கு எங்களுடைய வேதாந்த குருக்கள் சொன்ன மாதிரி சிகாய நம்ம 8வது அதன் சிரசு யாழ்ப்பாணம். இந்த சிவபூமியில சிரசு யாழ்ப்பாணம். பல அறிஞர்களை கண்டிருக்கு, பல முனிவர்களை கண்டிருக்கு, பல சித்தர்களை கண்டிருக்கு. அந்த சித்த பரம்பரையில இன்னைக்கு ஒரு மொடர்னா வந்து இந்த பணிகளை வந்து திருமுறை செய்யற. நான் ஒரு கதை சொல்லிட்டு போறேன். நான் நெடுதல் சொல்றது எங்களுடைய பிரதம விருந்தே நான் சொன்னேன் 3 விஷயம். லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். எங்களுடைய திருமுகன் சாருக்கு நான் சொல்ற கதை இதுதான். புதாக்கள் வந்தபடியா நான் 25 வருஷம் இந்த சிவபூமியோட இந்த நிகழ்ச்சியோட பார்த்து பின்னுக்கு நின்று ரசிச்சுட்டு போறார். இப்ப துணைவேந்தர் வந்தபடியா சும்மா இதுலயும் ஒரு ஸ்டேஜும் கிடையாது. ஓகே, இந்த நிகழ்வு 7 வருடத்துக்கு முன்ன இங்க நடக்கும் போது கொட்டில் போட்டு அங்கு மன்மோகன் தான் சீஃப் கெஸ்ட். அவ்வளவு கஷ்டப்பட்டது நடந்தது. இன்றைக்கு ரெடிமேட் கல்யாணங்கள் எல்லாம் நடக்குது தானே. கல்யாணத்தை பெரிய கவலைப்படுற எல்லாம் பேக்கேஜ் ஈஸி. என்ன இன்றைக்கு நான் சாஃப்ட்வேர் மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன செய்யறோம்? எல்லாம் ஆப்ஸ்ல கொண்டு வந்துட்டு தானே, எல்லாத்தையும் ஒரு போனுக்கு கொண்டு வந்துட்டு தானே. எப்போ வந்தது கூகுள் 1987. எப்போ வந்து ஸ்மார்ட் போன் பொடியும் பிடிச்சு கொண்டிருக்கிறான். லைவ்ல போகும்போது இரவு யூடியூப் எப்போ வந்து 2000. ஸோ நாங்கள் லைஃபை ஈஸியாகணும். அதான் ஹியூமன் பீயிங்ஸ். இன்றைக்கு டாக்டர் மேனமோ நாங்கள் நர்சிங் ஹோமில் போனால் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம், எத்தனை ஸ்கேனர் வச்சுருக்கோம். இப்போ எங்களுக்கு அசிஸ்டட் கன்செப்ஷனுக்கு எங்களுடைய ப்ராக்டர் என்ன சார், எங்களுடைய கனகனா இந்த மகன் கனகேஸ்வரன் சிஸ்டர் வீடு
ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இல்ல. அதுக்கு விட ஃப்ரெண்ட் பார்த்திவன் 250 லட்சத்துல ஸ்கேனர் அனுப்பி வச்சிருக்காரு. ஸ்கேனர் அப்படி மாடர்னைஸ் பண்ணி கொண்டு போறோம். இதுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது மகாபாரதத்துல. ஏய் ஜோகியாவா என்று அர்ஜுன கேட்டான் கிருஷ்ணன். அப்ப அர்ஜுனன் சொன்ன, நான் ஒரு குழந்தை ஊட்டியாரன் அபிமன்யு, இந்த என்ன உங்களுடைய அபிமன்யு மற்றது உங்களுடைய திரவது இப்படி குடும்பக்காரன் என்ன ஜோகியா என்று சொன்னால் என்ன நடக்க போகுது? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு யோகியா வந்து ஃபெயில் பண்ணேன்னா அப்படி அடி எல்லாத்தையும் விட்டவன் மாதிரி போயிடுவேன் என்று சொல்ல கிருஷ்ணன் சொல்றான். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணன் நீ என்ன தருவ? யோகியா வந்தால் இந்த பக்தனை வந்தால் நீ என்ன எனக்கு ரிவார்ட் பண்ணுவேன்? என்ன பரிசு எனக்கு தர வேண்டும்? பரிசு ஒன்றுனே அது முன்னும் விருப்பம் இறைவன் தர பரிசு மகாபாரதம் இருக்கு. அந்த பரிசு என்னென்னால் கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன், அந்த வேண்டும் பரிசு ஒன்று அது முன்னும் விருப்பம். என்ன பரிசு? அப்படிதான் சொல்றாங்க. நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னிட்ட உள்ளதை நீ பாதுகாக்கிறது. I will help you to retain what you have. தமிழ் மக்களாகிய யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட என்ன இருக்கு? ராக்கெட் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அடிச்சு நாங்கள் ராக்கெட் லான்ச்சர். எங்கள்கிட்ட என்ன இருக்கு? எங்களுடைய உண்மையான வீடு பேருக்காத ஆத்மீய சொத்துகள் எங்கள்கிட்ட இருக்கு. எங்களுடைய ஜீவனோபாயத்தை நடக்கிற சிவபூமியில பிறந்த எங்கள்கிட்ட உண்மையான விடுதலையை பெறக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனனுக்கு, I will help you to retain what you have. உன்னுடைய என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறதுக்கு பேணுறதுக்கு நான் உதவி செய்வேன் என்று இந்த உதவி செய்திருக்கிறான். இதை பேணுறதுக்காண்டி நான் கல்லில் வடிச்சிருக்கிறோம், பாதுகாக்கிறதுக்காண்டி மாடர்னைஸ் பண்ணி இருக்கிறோம். பிறகு சொல்றான் அடுத்தது, I will help you retain what you have. அவ என்ன இருக்கிறத பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு சில நேரம் அல்சேஷன் டோக்கோ இல்லாட்டி ஒரு சிசிடிவி கேமராவோ எல்லாம் பொடி காட்சோ காணுமே, அதுக்கே நிறைவன். அடுத்த இது சொல்றான், I will help you to obtain what you lack. உன்னிட்ட என்ன இல்லையோ அதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு, நீ பெற்றுக்கொள்றதுக்கு நான் உதவி செய்வேன். அதான் இன்னைக்கு எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஸ்மார்ட் ஜெனரேஷன். ஸ்மார்ட் ஜெனரேஷன் நீங்க டயஸ்பராஸை பார்க்கலாம். ஸ்மார்ட் ஜெனரேஷன் செட்டப் பண்ணியிருக்காங்க. பாலசுந்தரம் விட இங்க அத்தியடியில் ஓய்வு எடுக்கிற பிள்ளைங்க இவை ஓய்வெடுக்கணும், இவை பற்றி கவனிக்கிறது இல்லை. அவசர நாங்கள் ஓகே என்று. ஸோ இந்த குளோபலைஸ் இந்த யூனிவர்சிட்டி கரிக்குலத்தில் நாங்கள் எழுதிக்க அவுட்கம் எஜுகேஷன்ல எழுதுற முதலாவது வசனம் குளோபல் சிட்டிசன்ஷிப். நாங்கள் சர்வதேச அளவில் ஒரு பெரிய வழங்குறக்கூடிய கல்வியை வழங்கணும், அந்த ஸ்மார்ட்னஸ் வழங்கணும். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஸ்மார்ட்னா ஒரு வினோ வந்து ஒரு எழுத்துக்குள்ளே நான் வட்டிட்டு போறான். நீங்கள் இதுல இருக்கிறீங்க. கடைசி ஒரு பாட்டு பாடிட்டு போறேன், அபிராமி பெற்ற பாடி எனக்கு ஒன்றும் திருப்திதான். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன். குபேரன் எனக்கு கிட்டடினான் தெரியும், இங்க ஒரு கதை தெரியல. சேருவாண்ட சகோதரர், அவற்ற கடாட்சத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க. செல்வந்தம் குபேரன், அமர தங்கோன், போதி பிரமன், புராரி, முராரி, பிரம்மன், விஷ்ணு, சிவன், காதை பொறுப்படை கந்தன், பொதிய முனி. எங்களுடைய சித்த வைத்தியம் ஒரு பீடமே இருக்கு. தமிழன், தொல்காப்பியம் இருக்கு. தொல்காப்பியத்துக்கு முன்ன அகத்தியம் இருக்கு. அகத்தியனோட சேர்த்தா முருகன் வருவார். இந்த அகத்தியன் சிறப்பை பற்றி சொல்லியவே இல்லை. பொதிய முனி, காதை பொறுப்படை கந்தன், கணபதி, காமன். இந்த காமன் தான் என்னுடைய உலகத்துல 8,000 மில்லியன் மக்கள் வாழ்றாரு. எப்படி சிவசிந்தனோட வாழ்றவர் எத்தனை பேர், தெய்வீக சிந்தனோட வாழ்றவர் எத்தனை பேர்? மிச்சம் எல்லாரும் இச்சைதான் ஆளுது, கிரீடி தான் ஆளுது. காமன் முதல் சாதித்த புண்ணிய போட்டுவ தையிலே. உண்மையில துர்க்கி அம்மனை போட்டி வளர்ந்து இந்த ஆர்மோன் சரஸ்வதி தம்பிகள் பெற்றெடுத்த மகன் வந்து துர்கா அம்மன் அருளால அவதான் சூப்பரண்டர் ஆஃப் வேர்ல்ட். சாதித்த புண்ணியர் போட்டுவ தையல போட்டி அவர் நீடுடி வாழ்ந்து வாட வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு கூறி விடைபெறுகின்ற. நன்றி வணக்கம்.